அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 10ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் தேர்வு எழுத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நீங்க ஒரு டெஸ்ட் போய் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா பாருங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி துரைமாணிக்கம். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். இரண்டாவது வினா. திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இரா இளங்குமரனார். திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் இளங்குமரனார். மூன்றாவது வினா. உலகிலேயே ஒரு மொழிக்காக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? உலகிலேயே ஒரு மொழிக்காக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி மலேசியா. நாலாவது வினா. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? ஒரு முக்கியமான வினா. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தேவநேய பாவாணர். மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர். ஐந்தாவது வினா. தமிழழகனாரின் இயற்பெயர் என்ன? தமிழழகனாரின் இயற்பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சண்முக சுந்தரம். தமிழழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். ஆறாவது வினா. எழில் முதல்வன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? ஒரு முக்கியமான வினா. எழில் முதல்வன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ புதிய உரைநடை என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். ஏழாவது வினா. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 10 வகைப்படும். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். எட்டாவது வினா. வினையுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் என்ன? ஒரு முக்கியமான வினா. வினையுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் என்ன? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி விகுதி பெற்ற தொழிற்பெயர். வினையுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர். ஒன்பதாவது வினா. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? வண்டோடு புக்க மணவாய் தென்றல் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். பத்தாவது வினா. உலகிலேயே காற்றை அதிகளவு மாசுபடுத்தும் நாடுகளில் 2ஆம் இடத்தில் உள்ள நாடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி இந்தியா. 11வது வினா. உலக காற்று நாளாக கொண்டாடப்படும் தினம். உலக காற்று நாளாக கொண்டாடப்படும் தினம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஜூன் 15. உலக காற்று நாள் ஜூன் 15. 12வது வினா. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்டப்படுபவர் யார்? நல்லா கவனிக்கணும். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்டப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பாரதியார். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா பாரதியார். 13வது வினா. காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனாரின் மகன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நப்பூதனார். 14வது வினா. புயலிலே ஒரு தோணி இந்த நூலின் ஆசிரியர் யார்? புயலிலே ஒரு தோணி என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி ப சிங்காரம். புயலிலே ஒரு தோணி ப சிங்காரம். 15வது வினா. தமிழ் தொண்டு என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஒரு முக்கியமான வினா. தமிழ் தொண்டு என்பதன்
இலக்கண குறிப்பு தருக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு செய்யும் தொண்டு அப்படி வரதுனால, கு என்ற வேற்றுமை உருவு வரதுனால 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. 16வது வினா, அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்று குறிப்பிடும் நூல் எது? இது ஒரு முக்கியமான வினா. அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டுறாங்க இந்த வரிய. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நற்றிணை. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்று குறிப்பிடும் நூல் நற்றிணை. 17வது வினா பாருங்க. சீவலமாறன் என்ற பட்டப்பெயரை உடையவர் யார்? ஒரு முக்கியமான வினா. சீவலமாறன் என்ற பட்டப்பெயரை உடையவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதிவீரராம பாண்டியர். சீவலமாறன் அதிவீரராம பாண்டியர். 18வது வினா, கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் எது? இது ஒரு முக்கியமான வினா. கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, மலைபடுகடாம். கூத்தராற்றுப்படை மலைபடுகடாம். 19வது வினா, 1991ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதினை பெற்ற நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கோபல்லபுரத்து மக்கள். 20வது வினா, கேட்ட பாடல் இது எவ்வகை தொடர்? கேட்ட பாடல் என்பது எவ்வகை தொடர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பெயரச்ச தொடர். கேட்ட பாடல் என்பது பெயரச்ச தொடர். 21வது வினா, பண்ணெண்ணாம் பாடற்கியே பின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இக்குறளில் அமைந்துள்ள அணி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, எடுத்துக்காட்டு ஓமை அணி. 22வது வினா, வித்துவக்கோடு என்னும் ஊர் அமைந்துள்ள மாநிலம். வித்துவக்கோடு என்னும் ஊர் அமைந்துள்ள மாநிலம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கேரளா. வித்துவக்கோடு என்னும் ஊர் அமைந்துள்ள மாநிலம் கேரளா. 23வது வினா, பரிபாடலை இயற்றியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. பரிபாடலை இயற்றியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கீராந்தையார். பரிபாடலை இயற்றியவர் கீரந்தையார். 24வது வினா, கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் யார்? கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஜான் வீலர். 25வது வினா, 2010இல் IBM நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு பெற்ற கணினி பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, வாட்சன். 26வது வினா, கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் படவேணும் என்ற பாரதியார் கவிதையில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மரபு வலுவமைதி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, குயில் கத்தாது கூவும், அதனால இது வந்து ஒரு மரபு வலுவமைதி. 27வது வினா, ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவதே மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் யார்? ஒரு முக்கியமான வினா இது. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவதே மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, மனவை முஸ்தபா. 28வது வினா, சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் யார்? சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, செய்குதம்பி பாவலர். சதாவதானம் செய்குதம்பி பாவலர். 29வது வினா, வேதாரண்ய புராணம் என்ற நூலை இயற்றியவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. வேதாரண்ய புராணம் என்ற நூலை இயற்றியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பரஞ்சோதி முனிவர். வேதாரண்ய புராணம் பரஞ்சோதி முனிவர். 30வது வினா, கமலாலயனின் இயற்பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, வே குணசேகரன். 31வது வினா, வினா எத்தனை வகைப்படும்?
வினா எத்தனை வகைப்படும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 6 வகைப்படும். வினா 6 வகைப்படும். உங்களுக்கான கொஸ்டின் விடை எத்தனை வகைப்படும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 32வது வினா பாருங்க. நடிகர் திலகம் எம்ஜிஆர் முதலாக நடித்த படம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ராஜகுமாரி. 33வது வினா பாலகாண்டம் ஆற்றுப்படலத்தில் பாயும் நதியின் பெயர் என்ன? ஒரு முக்கியமான வினா. பாலகாண்டம் ஆற்றுப்படலத்தில் பாயும் நதியின் பெயர் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி சரையு நதி. இந்த சரையு நதி எந்த மாநிலத்தில் பாயுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 34வது வினா பாலகாண்டத்தில் ஏழை வேடன் யார்? பாலகாண்டத்தில் ஏழை வேடன் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி குகன். 35வது வினா கலைஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? கலைஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ந முத்துசாமி. கலைஞாயிறு ந முத்துசாமி. 36வது வினா சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர் யார்? ஒரு முக்கியமான வினா. சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மேப்போ சிவஞானம். சிலம்பு செல்வர் மேப்போ சிவஞானம். 37வது வினா போரிலே வெற்றி பெற்ற மன்னன் வாகைப்பூச்சூடி மகிழ்வது எவ்வகை திணை? ஒரு முக்கியமான வினா. போரிலே வெற்றி பெற்ற மன்னன் வாகைப்பூச்சூடி மகிழ்வது எவ்வகை திணை? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி வாகை திணை. 38வது வினா பாருங்க. முத்தையா என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? முத்தையா என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி கண்ணதாசன். முத்தையா என்ற இயற்பெயர் கொண்டவர் கண்ணதாசன். 39வது வினா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம். ஒரு முக்கியமான வினா. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி அகவற்பா. 40வது வினா நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன? நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ முகமது ரஃபி. நாகூர் ரூமியின் இயற்பெயர் முகமது ரஃபி. 41வது வினா கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் யார்? கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி திருமுழுக்கு யோவான். 42வது வினா தேம்பாவணியை இயற்றியவர் யார்? தேம்பாவணியை இயற்றியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர். 43வது வினா கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் என கூறப்படுபவர் யார்? ஒரு முக்கியமான வினா. கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் என கூறப்படுபவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி கு அழகிரிசாமி. 44வது வினா தீவகம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? தீவகம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி விளக்கு. தீவகம் என்னும் சொல்லின் பொருள் விளக்கு. 45வது வினா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூல் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1966. 46வது வினா நெய்தல் நிலத்தின் சிறுபொழுது என்ன? நெய்தல் நிலத்தின் சிறுபொழுது என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஏற்பாடு. 47வது வினா ஏறு கோட்பறை எந்த நிலத்திற்கு உரியது? ஏறு கோட்பறை எந்த நிலத்திற்கு உரியது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி முல்லை. 48வது வினா கலைஞர் எழுதிய முதல் நாடகம் எது? கலைஞர் எழுதிய முதல் நாடகம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பழனியப்பன்.
49வது வினா, முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழின் ஆசிரியர் யார்? ஒரு முக்கியமான வினா. முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ குமரகுருபரர். கடைசி வினா, 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பிள்ளைத்தமிழ். 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று பிள்ளைத்தமிழ். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். இந்த வினாவை தயாரித்த மாலினிக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நாளை மற்ற வீடியோவில் சந்திப்போம்.